Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் கார குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம், அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோல போய் பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே வெண்டைக்காவில் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணாம இந்த சைஸ்ல கட் பண்ணிட்டு நீங்க காரக்குழம்பு செஞ்சு பாருங்க. நல்லா உங்களுக்கு அந்த வளவளப்பும் இருக்காது. அதே மாதிரி வெண்டைக்காவை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல நல்லா வதக்கிட்டு அந்த குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாம அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாவே வரும். ஸோ இதனால நம்ம வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வெந்தயம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர டைம்ல வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயத்துல ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 4-5 பூண்டு பல்ல வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட கலர் கொஞ்சம் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தேங்காய் மசாலா வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய், கொஞ்சமா சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு பல்லு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 2 தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா லைட்டா மசிஞ்சு வதங்கி வரும் இல்லையா, அதுக்கப்புறமா தான் இதுல மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துட்டு, ஸோ இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மசால் தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து மல்லித்தூள் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே நம்ம சேர்த்துருப்போம். ஸோ அதில் இருந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா வந்து பச்சை வாசனை போறதுக்கு அப்புறமா இப்போ இதுல புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம கரைச்சிட்டு இப்போ புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து புளி, காரம், உப்பு இதெல்லாமே தூக்கலாக தான் இருக்கும். ஸோ அதுதான் டேஸ்ட்டும் கூட. ஆனால் இப்போ அவங்கவுங்க வீட்டில் காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் வந்து லிமிட்டாக தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த 3யுமே நீங்கள் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய புளிப்பு சேர்த்துட்டாலுமே கண்டிப்பாக சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஆல்ரெடி நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே நம்ம வந்து அந்த வெண்டைக்காவோட வலுவழுப்பு தன்மை தெரியாம இருக்கணும் அப்படின்னா அதை லைட்டா முதல்ல வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த வெண்டைக்காவை சேர்த்து மறுபடியும் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயோட பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்புல தண்ணி தேவைப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமா சேர்த்து அதையுமே நீங்க ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மறுபடியுமே நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம் சிம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மேல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு காரம், உப்பு இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா இந்த டைம்ல செக் பண்ணிட்டு ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வெல்லம் இருந்தா வெல்லம் சேர்த்துக்கோங்க, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைம்ல நம்ம சிம் பண்ணி வச்சிடலாம்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போடணும் இல்லையா, அதனால தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரியிற டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்கறதுனால இன்னுமே அந்த குழம்போட நல்ல டேஸ்ட்டும் சரி வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காய பொடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெருங்காய பொடியில் ஒரு 2 சிட்டிகை பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பெருங்காய வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. சப்போஸ் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் காரக்குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டா சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.